லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலிங்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட வேத புஸ்தகங்களை பார்க்கும்போது நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். Proverbs chapter 23 verse 18. கர்த்தருடைய வார்த்தையை இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். என் கண்பான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றார், நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவுண்டு, உன் வியாதிக்கு முடிவுண்டு, உன் வறுமைக்கு முடிவுண்டு. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? நீண்ட நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, என் மகனே என் மகளே, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ எந்தெந்த காரியத்துக்காக ஏசப்பாவை நோக்கி நீ ஜெபித்து கொண்டிருக்காங்க, இன்றைக்கு ஏசப்பா சொல்ற, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் துடைத்தேன், இன்றைக்கு உனக்கு நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். நீங்கள் எந்த காரியத்தில் அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா இந்த ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? இந்த நன்மையான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்காது கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரெல்லாம் ஏசப்பாவை நம்பி ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, இது வரைக்கும் எந்தெந்த காரியத்துக்காக அவரை நம்பிந்து அவரை நோக்கி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். எந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மை வேணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்கணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணுமோ, நீங்கள் ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்பட போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உங்கள் சரீரத்தில் எல்லா வியாதிகளை நீக்கி ஏசப்பா உங்களை சுகமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்துறப்பா, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதப்பா. என் ஜனங்கள் உண்மையே நம்பியிருக்காங்க, உண்மையே சார்ந்திருக்காங்கப்பா. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக உண்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராகப்பா. ஒவ்வொரு வாழ்க்கை கண்ணீர்கள் துடைக்கப்படட்டப்பா, வியாதிகள் சுகமாகட்டப்பா, எல்லா துக்கங்களையும் நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் மாற்றினதுக்காய் சோத்திரம். வாக்கு கொடுக்கிறவர் நீ, வாக்கு மாறாத தேவ, வார்த்தையில் உண்மை உள்ள தேவனே சப்பா. உடைய வார்த்தையை அனுப்பியப்பா, என் ஜனங்களுக்கு நீங்கள் அற்புதங்களை செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.